Hi friends, welcome back to our Techwings Technology YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்ட்டா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்ல இன்ஹெரிட்டன்ஸ்க்குள்ள டாபிக்ல உள்ள எல்லா பில்லர்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரீவியஸ் வீடியோவா தியரிட்டிக்கலாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ தான் டைரெக்டாக பார்க்குறீங்க அப்படின்ட்டா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரோக்ராமில் அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து எப்படி வந்து ஒரு பேரண்ட் கிளாஸை ஒரு சைல்டு கிளாஸ் வந்துட்டு அக்சஸ் பண்ணுது அப்படிங்கிறத ப்ரோக்ராம் லெவலில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணும் பார்த்தீங்கன்னா என்னோட பேக்கேஜ் நேம் வந்துட்டு நான் எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்கேன். என்னோட கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்னு வச்சுருக்கேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் இது ஒரு பேரண்ட் கிளாஸ், தட் மீன்ஸ் சூப்பர் கிளாஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸோட டிக்ளரேஷன் என்ன, நம்மளுக்கு ஒரு கிளாஸால இன்னொரு கிளாஸ்ல உள்ள மெத்தட்ஸை வந்துட்டு அக்சஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்ட்டா அதுதான் நம்மளுக்கு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். கரெக்டா? ஸோ இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரே ஒரு சூப்பர் கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன், ஒரு சப் கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். தட் மீன்ஸ் ஒரு பேரண்ட் கிளாஸ், ஒரு சைல்டு கிளாஸ். இந்த சைல்டு கிளாஸ் என்ன பண்ண போகுதுன்னா பேரண்ட் கிளாஸ்ல உள்ள மெத்தட்ஸை எப்படி அக்சஸ் பண்ணி அதுக்கு வந்து வாங்கி வச்சுட்டு அதோட அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் இப்போ என்னோட பேக்கேஜ் நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்னு வச்சிருக்கேன். என்னோட பேரண்ட் கிளாஸ் நேம் வந்து நான் பேரண்ட்னே வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வந்து கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ நான் இதுக்குன்னு ஒரு மெத்தட் நான் வந்து கிரியேட் பண்றேன். என்ன மெத்தட்னு கிரியேட் பண்றீங்கன்னா இப்போ எனக்கு எக்ஸாம்பிளா என்னோட பேரண்டோட கார் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு வைங்களேன். ஸோ என்னோட பேரண்டோட காருன்னா நான் காருன்னு ஒரு மெத்தடை நான் என்ன பண்ணிக்கிறேன், கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ காருன்னு ஒரு மெத்தடை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு அவங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து நான் வாங்குற மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா சிசோலாம் நான் வாங்க போறேன். ஸோ ஜஸ்ட் சிசோ போட்டுட்டு நீங்க பண்ணீங்கன்னா அவங்களோட என்ன வாங்க போறேன்னா அவங்களோட கார் வந்து எனக்கு வேணும், என்னோட பேரண்டோட கார் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்க போறேன். ஸோ இது ஒரு கிளாஸ்ல இருக்கு. இப்போ நான் கொடுத்துருக்க மெத்தட் வந்து ஒரு கிளாஸ்ல இருக்கு. கரெக்டா? ஸோ இதை வந்துட்டு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணி நான் எப்படி அக்சஸ் பண்ணுதுன்னு பாக்குறேன். ஸோ நான் இன்னொரு கிளாஸ் வந்து நான் என்ன பண்ணிக்க போறேன், கிரியேட் பண்ணிக்க போறேன். ஸோ நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்க போறேன். அந்த கிளாஸோட நேம் வந்து நான் சைல்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ள மெத்தடும் நான் கிரியேட் பண்ண போறேன். இவங்களுக்குன்னு ஓனா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு. இப்போ இந்த சைல்டு கிட்ட வந்துட்டு மொபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மொபைல்னு ஒரு மெத்தடை நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அவுட்புட்டா அந்த மொபைலை நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா? சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ அவங்களோட மொபைலை நான் என்ன பண்ணிக்க போறேன், வாங்கிக்க போறேன். ஸோ இது வந்து என்னோட சைல்டு கிளாஸ் கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஆல்ரெடி என்னோட பேரண்ட் கிளாஸ்ல என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, காருங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னோட சைல்டு கிளாஸ்ல என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொபைல்னு இருக்கு. இப்ப இந்த ரெண்டையுமே சைல்டு கிளாஸ் எப்படி வச்சுக்குது, இப்ப இதுல இருந்து இதுக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிக்கணும்னா இங்க கொடுத்துருக்க மெத்தட்ல நம்மளுக்கு அக்சஸ் மாடிஃபையர் வந்து பிரைவேட்ல இருந்தது அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை இன்னொரு கிளாஸால அக்சஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் பிரைவேட்னு இருந்துட்டு அது வந்து நம்மளுக்கு என்னது ஒரு பர்சனலா ஒரு பிரைவசியா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அதை என்னன்னு மாத்திக்கணும்னா பப்ளிக்னு மாத்திக்கணும். ஓகேங்களா? ஸோ பப்ளிக்னு கொடுக்கும் போதுதான் அதை இன்னொரு கிளாஸால நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த சைல்டு கிளாஸால இந்த பேரண்ட் கிளாஸை எப்படி அக்சஸ் பண்ணணும், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்க என்ன கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும்னா எக்ஸ்டென்ஸ்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் யாரை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன், இந்த சைல்டு கிளாஸ் யாரை எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது, பேரண்ட் கிளாஸை அக்சஸ் பண்ண போகுது. ஸோ பேரண்ட்னு அதுக்கப்புறம் கொடுத்துக்கோங்க. ஸோ என்னோட பேரண்ட் கிளாஸ்ல உள்ள எல்லாத்தையும் சைல்டு கிளாஸ்க்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்னு நான் வந்து ப்ரோக்ராம் எழுதிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை எப்படி பண்ணணும்ட்டா ஸோ நம்ம எப்பயுமே என்ன கிரியேட் பண்ணணும், ஒரு ப்ரோக்ராம்ல வந்து ஜாவா வந்து ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணக்கூடிய லைன் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் மெத்தட் தான். ஸோ மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கோங்க. மெயின் மெத்தடுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னா ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி தான் என்னோட கிளாஸ் நேம் அண்ட் தென் நான் வந்து நியூ கீவேர்டு கொடுக்க போறேன். ஸோ என்னோட கிளாஸ் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சைல்டு ஈக்குவல் டு நான் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சுக்க போறேன். ஸோ நான் ப்ராப்பர்ட்டின்னு என்னோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நியூங்கிற கீவேர்ட் கொடுக்குறோம். சரியா? நியூங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். நியூங்கிறது தான் நம்மளுக்கு என்ன பண்ண போகுதுன்னா மெமரியை அலோகேட் பண்ணி கொடுக்க போகுது. அண்ட் தென் அகைன் நம்ம வந்து நம்ம கிளாஸோட நேம் கொடுத்துட்டு
க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த கிளாஸ் நேமை நம்ம எப்படி கால் பண்ணணும், தட் மீன்ஸ் என்னன்ட்டா என்னோட பேரண்ட் கிளாஸ்ல உள்ள மெத்தடும் எனக்கு இங்கே வரணும், என்னோட சைல்டு கிளாஸோட மெத்தடும் இங்கே வரணும். ஸோ நம்மளோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் என்னது எப்படி கால் பண்ணணும் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கால் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து ப்ராப்பர்ட்டி. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கார்னு பேரண்ட் கிளாஸோட மெத்தட் வந்துருச்சு. ஸோ நம்மளால பேரண்ட் கிளாஸை அக்சஸ் பண்ண முடியுது. இந்த கிளாஸ்ல நான் காருன்னு ஏதாவது மெத்தட் எழுதிருக்கேன்னா இல்ல, அது வந்து பேரண்ட் கிளாஸ்ல உள்ளதான், அது இங்க வந்துருச்சு. ஸோ டபுள் டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் திருப்பி சைல்டு கிளாஸ்க்கே உள்ள ப்ராப்பர்ட்டி என்ன நம்மளுக்கு அதை பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ சைல்டு கிளாஸோடது என்ன நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கோம்னா மொபைல்னு கொடுத்துருக்கோம், கரெக்டா? ஸோ அதுவும் இங்க வந்தாச்சு. ஸோ அதையும் நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னொரு கிளாஸ்ல இருந்துட்டு அனதர் கிளாஸோட ப்ராப்பர்ட்டியை நம்மளால அக்சஸ் பண்ண முடிஞ்சதுதான், அதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவுட்புட்ல நம்மளுக்கு என்ன வந்துருச்சு பாருங்க, கார் அண்ட் மொபைல். ஸோ இந்த சைல்டு கிளாஸ் என்ன பண்ணிருச்சு, இந்த பேரண்ட் கிளாஸையும் அக்சஸ் பண்ணிக்கிச்சு. ஓகே, இந்த பேரண்ட் கிளாஸ்ல உள்ள ப்ராப்பர்ட்டியையும் சைல்டு கிளாஸ்ல உள்ள ப்ராப்பர்ட்டியும் நம்ம சேம் கிளாஸ்ல கிரியேட் பண்ணி மெயின் மெத்தட்ல கால் பண்ணோம்னா அதுதான் நம்மளுக்கு வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல என்னென்ன இருக்கு, நம்மளுக்கு ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ், ஒரே ஒரு சைல்டு கிளாஸ். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் வந்துட்டு நம்ம எப்படி வந்து சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸ் அக்சஸ் பண்ணுது, தட் மீன்ஸ் ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸை எப்படி அக்சஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்ட்டா டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்துட்டு பேட்சஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து இதை ஃபுல் டைம் கோர்ஸாக பண்ணணும் அப்படிங்கிற லைக்னஸ் இருந்தது அப்படின்னா எங்ககிட்ட ஆன்லைன் அண்ட் தென் ஆஃப்லைன் பேட்சஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. ஸோ நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு இது பற்றின என்கொயரி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட ஹச்ஆர் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணிவிட்டு உங்களோட பேட்ச் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.